Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.6ல உள்ள 7th problem பார்த்தோம். அதுக்கான லிங்க் in descriptionல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.6ல உள்ள 8th problem பார்க்கலாம். வாங்க. Inia bought 50 kg of fruits consisting of apples and banana. She paid twice as much per kg the apples as she did with banana. If Inia bought rupees 1800 worth of apples, rupees 600 worth bananas, then how many kgs of each fruit did she buy? அதாவது இனியாங்கிற ஒரு பொண்ணு 50 kg ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. அந்த 50 kgல ஆப்பிளும் இருக்குது, பனானாவும் இருக்குது. அதே மாதிரிட்டு ஆப்பிள் 1800க்கும் பனானா 600க்கும் வாங்கினா ஆப்பிள் எத்தனை கேஜிக்கும் பனானா எத்தனை கேஜிக்கும் வாங்கியிருப்பாங்கிறத ஆக்சுவல் கொஸ்டின். வாங்க சம்முக்குள்ள போகலாம். எனக்கு ஆப்பிளும் பனானா எனக்கு எத்தனை கேஜிங்கிறது தெரியாது இல்லையா? ஸோ நான் அதுக்கு ஒரு வேரியபிளை ஃபர்ஸ்ட் டினோட் பண்ணணும். ஆப்பிள்ங்கிறத நான் ஏ கேஜின்னு வச்சுக்கிறேன், பனானாவை பின்னு வச்சுக்கிறேன். ஆப்பிள் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பனானா அப்படி கூட நீங்க வச்சுக்கோங்களேன். ஏ வந்து ஆப்பிளும் பி வந்து பனானாவும் நான் டினோட் பண்றேன். சரியா? லெட் த வெயிட் ஆஃப் ஆப்பிள்ஸ் பி ஏ கேஜி. இப்போ பனானாவை பின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிக்க போறேன். லெட் த வெயிட் ஆஃப் தி பனானா பி பி கேஜி. இப்போ அவங்க இனியா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஆப்பிள் பனானா ரெண்டையும் சேர்த்து எத்தனை கேஜி வாங்குறாங்க? 50 கேஜி வாங்குறாங்க. ஆப்பிள ஏன் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன், பனானாவை பின்னு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். ரெண்டையும் சேர்த்து 50 கேஜினா எனக்கு என்ன கிடைக்கும்? a plus b is equal to 50. ஓகேவா? a plus b is equal to 50. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஆப்பிள் எவ்வளவு ருபீஸ்க்கு வாங்குறாங்களா? rupees 1800க்கு. அப்போ ஆப்பிள் வந்து எனக்கு 1800க்கு வாங்குறாங்க. ஓகே, எத்தனை கேஜின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால நான் ஏஎக்ஸ்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ்னா கேஜின்னு அர்த்தம். ஆப்பிள்னா ஏ, கேஜினா எக்ஸ். அதாவது எனக்கு வந்துட்டு எத்தனை கேஜி வாங்குறாங்கன்னு தெரியாதக்காண்டி நான் எக்ஸ்ன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பனானா எவ்வளவு ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க? 600க்கு. அப்ப என்ன வரும்? பி y is equal to 600. ஏன் y ன்னு வச்சேன்? எனக்கு ஆல்ரெடி x ஓட ரேட் வந்து ஆப்பிளுக்கு ஃபிக்ஸ் ஆகும்போது y ஓட ரேட் வந்து பனானாக்கு நான் ஃபிக்ஸ் ஆயிக்கிறேன். அதனால by is equal to 600. இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. she paid twice as much per kg the apples as she did in the banana. அதாவது பனானாவோட 2 மடங்கு ஆப்பிள்ஸ்க்கு அவங்க பே பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? x is equal to 2y. எக்ஸ்ங்கிறது ஆப்பிள், ஒய்ங்கிறது பனானா. எனக்கு வந்துட்டு ஆப்பிள் வந்து பனானாவோட 2 மடங்கு அதிகமா இருக்கு. அதாவது 2 மடங்கான பனானாவை சேர்த்தா எனக்கு வந்துட்டு ஆப்பிள்ஸ் கிடைச்சிடும். அதனால 2 into y x equal to 2y எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை கொண்டு வந்து x equal to y 2y இருக்குல்ல, இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை கொண்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். 4 in 2 என்ன கிடைக்கும்? a x ஓட வேல்யூ என்னன்னு சொல்லினேன்? 2y. இந்த a x க்கு பதிலா இந்த x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். is equal to 1800. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த y ஐ மட்டும் இங்க வச்சிட்டு இந்த a யும் 2 ஐயும் நான் இந்த சைடு கொண்டு போக போறேன். அப்பனா என்ன அர்த்தம்? மல்டிப்ளைல இருக்க இந்த டேர்ம் இந்த சைடு போச்சுனா டிவைட்ல வந்துரும். அப்ப y is equal to 1800 divided by a into 2. 2 ones are 2 9s are 18, பேலன்ஸ் உள்ள 0 அப்படியே வந்துரும். அப்ப y is equal to 900 by a ன்னு கிடைக்கும். இது 5th ஈக்குவேஷன். இப்போ இந்த y ஓட வேல்யூ கொண்டு வந்து இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சப்ஸ்டிட்யூட் 5 in 3. 5 in 3. 3 என்னது? b into y என்னது? ஆல்ரெடி 5th ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். 900 divided by a. 900 divided by a is equal to 600. இப்போ இந்த டிவைடட் பை a இருக்குல, இத மட்டும் இங்க வச்சுக்கிட்டு இந்த நியூமரேட்டர்ல உள்ள 900 இந்த சைடு கொண்டு போறேன். அப்ப என்ன வரும்? b by a is equal to 600. இந்த 900ங்கிறது எனக்கு மல்டிப்ளைல இருக்கு. அதாவது b into 900 தான இருக்கு. அப்ப இந்த சைடு வந்தபோது டிவைடட்ல வந்துரும். டிவைடட் பை 900 ன்னு வந்துரும். மேல இருக்க 2 0 கீழ இருக்க 2 0 கேன்சல் ஆயிரும். 3 2s are 3 3s are. அப்போ b by a is equal to 2 by 3 ன்னு கிடைக்கும். இப்போ டினாமினேட்டர்ல உள்ள a ஐ இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? b is equal to 2 by 3 into a ன்னு கிடைக்கும். கரெக்ட்டா? இப்போ இந்த b ஓட வேல்யூவை கொண்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லினேன்? a plus b is equal to 15 ன்னு சொல்லினேன். a plus b is equal to 15 ன்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சொல்லினேன். இப்போ இந்த இடத்துல b க்கு பதிலா இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப a plus 2 by 3 a is equal to 50.
கூட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். என்ன கிடைக்கும்? 3a plus 2a divided by 3 is equal to 50. இப்போ இந்த டினாமினேட்டர் உள்ளதை இந்த சைடு கொண்டு போனா மல்டிப்ளிகேஷனா மாறும். அப்ப 3a plus 2a 5a is equal to 3 into 5 15. 3 5s are 15 and the 0 அப்படியே வந்துரும். 3 into 50 ஓட வேல்யூ 150. 5 1s are 5, 3s are 15, பேலன்ஸ் வந்து 0 அப்படியே வந்துரும். அப்ப a is equal to 30. இந்த a ஓட வேல்யூவை கொண்டு வந்து again first equationல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப என்ன கிடைக்கும்? a ஓட வேல்யூ என்ன? 30 plus b is equal to 50. இப்போ plus 30 இந்த சைடு போச்சுனா minus 30. அப்ப b is equal to 50 minus 30. வேல்யூ என்னப்பா? 20. a ஓட வேல்யூ 30, b ஓட வேல்யூ 20 நமக்கு தெரிஞ்சு போச்சு. சோ நான் வந்து a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ தனியா எழுதிட்டேன். a வந்து ஆக்சுவலா எதை ரெப்ரசன்ட் பண்ணது? ஆப்பிள்ஸ். b வந்து பனானா. அப்ப a வந்து 30 வேல்யூனா ஆப்பிள்ஸ் வந்து 30 kg வாங்குறாங்களா இனியா. b ஓட வேல்யூ 20னா பனானா வந்து 20 kgsக்கு இனியா பாட் பண்றாங்களா. அப்ப என்ன வரும்? இனியா பாட் 30 kgs of apple and 20 kgs of banana. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வீவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.6ல் உள்ள 8th ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.19 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.